பெண் குழந்தை பலமுறை கருத்தரித்தும் ஏனோ அவள் தாய்மை அடைய வழிவகுக்கவில்லை அந்த இறைவன். ஒவ்வொரு முறையும் நரக வேதனையை அனுபவித்த உள்ளமும் உடலும் இனி ஒரு சிறு பாரத்தையும் சுமக்க தகுதியற்றதாய் மாறிவிட்ட நிலையில் அவள் ஒரு கனவு கண்டாள். அதில் அவள் தாய்மையடைந்திருப்பதாகவும் அவள் ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுப்பதாகவும் உணர்வு பூர்வமாக உணர்ந்தாள். கனவு கலைந்ததும் தேம்பி தேம்பி எழுதாள். தன் நாட்குறிப்பேட்டில் வழக்கம் போல் தான் கண்ட கனவை நேரத்துடன் குறிப்பிட்டு எழுதி வைத்தாள். நாட்கள் கடந்தன, மாதங்களும் கடந்தன. அவள் அடையும் வேதனையை மட்டும் அவளை கடந்து போகவில்லை. ஒரு நாள் தன் கணவர் நாம் ஏன் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க கூடாது என்றார். இவளும் இருமனதோடு சரி என்று ஒப்புக்கொண்டாள். அதற்கான வேலைகள் ஆரம்பமாகின. பல இடங்களில் குழந்தைக்காக சொல்லி வைத்திருந்தார். ஒரு நாள் தொலைபேசியில் தன் நண்பர் மூலம் அவருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. பிறந்து சில மாதங்களே ஆன ஒரு பெண் குழந்தை தன் தாயை பிரசவத்திலேயே இழந்து உறவுகளால் நிராகரிக்கப்பட்டு அந்த இல்லத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார். உனக்கு விருப்பம் இருந்தால் நீயும் உன் மனைவியும் வந்து அந்த குழந்தையை ஒரு முறை பார்க்கலாமே என்றார். ஆனால் மணிமேகலைக்கோ அந்த குழந்தையை பார்ப்பதற்கு சிறிதளவும் உற்சாகம் இல்லை. தத்தெடுக்கும் அந்த குழந்தை தன் இயலாமையை அவ்வப்போது நினைவுபடுத்தி அவளை வாட்டி வதைக்கும் என்று நினைத்தாள். ஆனால் தன் அன்பு கணவருக்காக இதை கூட செய்யாமல் இருக்க அவளுக்கு மனம் வரவில்லை. அதனால் அவள் அந்த குழந்தையை பார்க்க தன் கணவரோடு புறப்பட்டு சென்றாள். அந்த இடத்தை சென்றடையும் வரை அவள் ஒரு நிலையில் இல்லை. ஏதோ ஒரு வித படபடப்பு. கணவரின் கைகளை இறுக பற்றி கொண்டு அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். குழந்தை இருவருக்கும் ஒரு வரமாக இருக்குமோ என்று அவள் மனம் ஏங்கினாலும் உள்ளுக்குள் அவளுக்கு ஏதோ ஒருவித பயம். குழந்தை இருக்கும் இல்லத்திற்கு இருவரும் வந்து சேர்ந்தனர். தகவலை கொடுத்த நண்பர் அவர்களுக்காக அங்கே காத்து கிடந்தார். வாப்பா சுசீந்திரா, இந்த இல்லத்தோட காப்பாளர் உங்களை பார்க்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தையை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டும்னு நினைக்கிறாங்க. அந்த இல்லத்தோட காப்பாளர் அந்த குழந்தையோட தாயின் சோக கதையையும் அவள் இல்லத்துக்கு வந்து சேர்ந்த கதையையும் விலாவரியாக சொல்லி முடித்தார். அதுவரை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மணிமேகலை அந்த மேலாளர் குழந்தையின் பதிவேட்டை அவள் கையில் கொடுத்தவுடன் அதை பார்த்த நொடி அவள் உறைந்து போனாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென வந்தது. சில மாதங்களுக்கு முன் அவள் கண்ட கனவு இன்றளவும் அவளுக்கு நினைவில் இருந்தது. தான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பது போல் கனவு கண்ட நாளும் நேரமும் சரியாக இந்த குழந்தை பிறந்த நேரமும் நாளும் ஒன்றாக இருந்தது. கடவுளுக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறிக்கொண்டாள். மார்போடு தன் குழந்தையை இறுக அணைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு தன் வாழ்வு முழுமையடைந்ததாய் வெளியேறினாள்.